ஸ்டார்ட் வித் நியூ. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ தான் வீடியோ போட டைம் கிடச்சிருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? மேக்ஸ் செஷன் 9th 10th ஸ்டேட் போர்ட் நம்ம சேனல் லோகோ எல்லாம் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஹச்டியில் இல்லை குவாலிட்டியாக ப்ளஸ் எல்லா வீடியோவுக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, பிடிஎஃப் இஸ் ஒன்லி ஃப்ரீ ஃபார் தி சப்ஸ்கிரைபர்ஸ். என்னதுன்னா, பிடிஎஃப் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ. புரிஞ்சுதுங்களா? இப்போவே இந்த வீடியோவோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் எடுங்க. அப்போ தான் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி 1 2 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் எமோஜிஸ்லாம் கமெண்ட் செஷனில் போடுங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட், how do you access the importance of Sino-Japanese War? Sino-Japanese War-ஓட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். In 1894, Japan forced a war on China. In 1894ல் ஜப்பான் வந்து என்னது, ஒரு படைக்களத்தை கூட்டிகிட்டு போய் சைனாவை அட்டாக் பண்ணுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்போ? 1894. இது ஃபில்லப்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. Next, a crush defeat of China by Little Japan in a Sino-Japanese War surprised the world. அதாவது ஒரு சின்ன நாடு, என்னது ஜப்பான்கிறது ஒரு சின்ன நாடு, அது வந்து என்னது ஒரு மிகப்பெரிய சைனாவே வீழ்த்திருச்சு. அது என்னது உலக நாடையே என்னது சர்ப்ரைஸ், அதாவது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதுன்னு சொல்கிறாங்க. அதிர்ச்சியில் உரைய வைத்தது. எப்போ? என்ன வார்? சீனோ ஜாப்பனீஸ் வார். இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கேனா, அதெல்லாம் என்னதுன்னா உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு, defeat the warning of despite the warning of the great powers. 3 பவர்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். ஜப்பான் annexed the Linotan Peninsula with Port Arthur. By this action, Japan proved themselves from the strongest power in the East Asia. என்னதுன்னா 3 கண்ட்ரீஸ்ட கிரேட் பவர்ஸ்ட சவால் விடுது. இந்த மாதிரிலாம், அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியே நாங்கள் தோக்கடிச்சிட்டோன்ட்டு மெதப்பில் இது என்னது ஜப்பான் சொல்லுதான், நாங்கள் தான்டா ஈஸ்ட் ஏஷியாவுக்கு என்னது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன்னு அவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி ஒரு ரீகால் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. இன் 1894ல் ஜப்பான் வந்து என்னது ஃபோர்ஸ் எ வார். ஜப்பான் வந்து என்னதுன்னா ஒரு வார் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. யார் மேலே? சைனா மேலே. இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, எ crush is defeated of China by Little Japan in a Sino-Japanese War. அதாவது என்னது, சீனோ ஜாப்பனீஸ் வாரில் என்னது ஒரு க்ரஷ் நடக்குது. என்னது, ஒரு சின்ன நாடான ஜப்பான் ஒரு மிகப்பெரிய நாடான சைனாவே வீழ்த்தினது. அது உலக நாடே என்னது சர்ப்ரைஸ் பண்ணிருச்சான். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னது, despite the warning great powers ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் ரஷ்யாட்டெல்லாம் மிகப்பெரிய கண்ட்ரிஸ் என்னது சவால் விடுது. ப்ளஸ் பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பவர் இன் த ஈஸ்ட் ஏஷியா. ஜப்பான் சொல்லுது என்னது ஆக்ஷன், அதாவது ஜப்பான் வந்து சொல்லுதான்,
நாங்கள் தான்டா ஈஸ்ட் ஏஷியாலே என்னது மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்ட். 3 என்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. அதாவது டவுன்லோட் பண்ணும்போது அதாவது பிபிடி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னெல்லாம் கீழே போனதுனால உங்களுக்கு புரியாதனால நானே எழுதிட்டேன். 3 என்டென்ட் என்னது? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா 3 என்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் வர் த 3 militant forms ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்? 3 பற்று உடையவங்க, அதாவது நாட்டுப்பற்று உடைய 3 பேர், அதுவும் யூரோப்பில். யாரெல்லாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கிலாந்து, ஜிங்கோயிசம். இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பற்று உடையவங்க நினச்சிக்கோங்க. ஃப்ரான்ஸ் வந்து சவ்வினிசம். அதாவது சவ்வினிசம்னா எப்படி சொல்ல, ஒரு மிகப்பெரிய தீவிரவாதமான, ஓரளவுக்கு அவங்கள விட இங்கிலாண்டை விட இவங்க கொஞ்சம் அதிகமான ஒரு பற்று உடையவங்க. ஜெர்மனி குல்டூட். ஆர் வந்து கீழே போயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஜெர்மனி குல்டூட் அப்படின்னா என்னது? ஜெர்மனி ஒரு மிகப்பெரிய, அவங்க 2 விட மிகப்பெரிய ஒரு தேசப்பற்று உடையவங்க. புரிஞ்சுதா? யார்? இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் chauvinism, Germany Kultur were the militant forms of nationalism in Europe. புரிஞ்சுதா? Next question. What do you know of trench warfare? Trench warfare பற்றி என்ன நினைக்கிங்க? Trenches tuned by troops enables soldiers to safely stand and protect themselves from the enemy fire. அதாவது ட்ரென்ச்சஸ்னால் என்னதுன்னா ஒரு பதுங்கு குழின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ட்ரென்ச்சஸ்னால் பதுங்கு குழி. டியூன் டு த, அதாவது இப்போ சோல்ஜர்ஸ், ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்கு, சோல்ஜர்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சேஃப்டியாக இருக்கணும்ல, இங்கேருந்து குண்டு போடுவாங்க பக்கத்து நாட்டிலேருந்து. அப்போ அவங்க சேஃபாக இருக்கணுங்காண்டி ஒரு பதுங்கு குழி தோண்டி வச்சுருப்பாங்க அவங்க நிற்கிற இடத்துக்கு. அவங்க அதில் ஒளிஞ்சி அவங்க செல்ஃப் காப்பாற்றிக்குவாங்க, உயிர் காப்பாற்றிக்குவாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் த, அவங்க ஷூட் பண்ணும்போது அவங்க அதுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு அவங்களே சேஃப்டி பண்ணிப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். த மெயின் லைன் ஆஃப் த ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டிவ் ஈச் அதர். ஒவ்வொரு பதுங்குழியாக இருக்கும் பக்கத்தில் ஒவ்வொருத்தங்கிட்டையும். அந்த பதுங்கு குழி வந்து கனெக்ட் ஆகிருக்குமா, ஒன்றும் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பதுங்குழியால் என்னென்ன யூஸு? Food, ammunition, fresh troops, mail and order were delivered through linking trenches. அதாவது ஃபுட்டு அது வழியாக என்னது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க? அந்த ட்ரென்ச்சஸ் வழியாக என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு, ஆம்னேஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில்ஸ், ஆர்டர்ஸ்லாம் என்னது அது வழியாக தான் டெலிவர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கேமல் பாஷா? முஸ்தஃபா கேமல் பாஷாவோட ரோல் பற்றி கேட்டிருக்காங்க. ஹி மாடர்னைஸ் டர்க்கி அண்ட் சேஞ்ச்டு இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னைசேஷன். டர்க்கியில் இவர் பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. சேஞ்ச்டு இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னைசேஷன், எல்லாத்தையும் மாற்றியிருக்காரு இவர். முஸ்தஃபா கேமல் பாஷா பிளேட் அ ரீமார்க்கபிள் ரோல் அண்ட் டர்க்கிஸ் ரீபர்த். இவர் வந்து என்னது மறக்க முடியாத ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? லிஸ்ட் அவுட் த, இருங்க, லிஸ்ட் அவுட் த 2 causes ஃபார் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். 2 காசு கேட்காங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸோட 2 ஃபெயிலியர் காசு கேட்டிருக்காங்க. சின்ஸ் இட் லேக்ட் இட் மிலிட்டரி பவர், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். அதாவது இட் லேக்ட் இட் மிலிட்டரி, அதாவது இங்கே என்னது மிலிட்டரி பவர்ஸ்லாம் இழந்துட்டாங்க. இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். அவங்களால லீக் ஆஃப் நேஷன்ஸால் எந்தவித டெசிஷன்ஸும் எடுக்க முடியல. த ஃபவுண்டர் அண்டர் எஸ்டிமேட் பை த பவர் ஆஃப் நேஷனலிசம். ஃபவுண்டர்ஸ்லாம் என்னது அண்டர் எஸ்டிமேட், அண்டரில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் என்ன வரல பார்த்துக்கோங்க, பை த பவர் ஆஃப் நேஷனலிசம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தப்பெல்லாம் நானே கொடுத்துருக்கேன், சரி பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.